சிறுவாபுரி 3வது வாரம் போகலாமா? 3வது வாரம் போகும்போது எங்களுக்கு உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லைங்க. போயே தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது செம இருட்டாக இருந்துச்சு. ஆனால் போக போகவே அழகாக வெளிச்சமாக வெயில் வந்துருச்சுங்க. அழகாக அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போனோம். எங்கள் ஊருக்கு போன மாதிரியே இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டி முருகரால் நாங்கள் சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டோம். ஒரு சில இடத்துலனா பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. அது எதனாலன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா சொல்லுங்கள். நீங்கள் மட்டும்தான் சாமி கும்பிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவுமே சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நாங்கள் கோயிலை விட்டு கிளம்பிட்டோம். போகும்போது வெத்தலை தீபம் ஏற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே பெருசாக படம் வச்சு நிறைய பேர் வந்து புத்தகம் கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க வெத்தலை தீபம் ஏற்றி. நாங்களும் ஏற்றலான்னு சொல்லிட்டு வெத்தலை தீபம் ஏற்றணும். அதோட கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. இது என்னன்னு கேட்டதுக்கு சாமிக்கிட்ட வேண்டிட்டு இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா கல் அடுக்கி வைப்பாங்களே, நானுமே அடுக்கினேன். நீ மட்டும் என்ன அடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் அடுக்குனாங்க. நாங்களும் அப்படியே டாட்டா பாய் சொல்லிவிட்டு இயற்கையெல்லாம் பார்த்துட்டு நடக்க தொடங்கிட்டோம். நான் வேர் பண்ணியிருக்கேன் சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு அனுப்புகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.